பரங்கிக்காய் டோஸ்ட் இதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த ஒரு துண்டு பரங்கிக்காயை எடுத்துட்டு நம்ம கழுவிட்டு அதை எவ்வளோவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லைஸ் மாதிரி எந்த அளவுக்கு நம்ம லேசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம அதை அப்படியே தோசைக்கல்லில் நம்ம அப்படியே வச்சு விட்றலாம். இதில் வேறு எதுவுமே போடுறது இல்லைங்க, தோசைக்கல்லில் அப்படியே வச்சு விட்ருவோம். இது நம்ம அடை செய்வோம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை மாதிரியே தான். இப்போ அதை நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நம்ம மூடி போட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீம்லேயே அது நல்லா வெந்துக்கும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் வேணும் அப்படிங்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே தோசைக்கல்லில் வைக்கிறனால அதுலேயே எண்ணெய் பசை இருக்கும், அதுலேயே இது வெந்துக்கும், ஒட்டாது. இப்போ திருப்பி வச்சதுக்கப்புறமா நம்ம பொடி உப்பு அது மேலே போட்டுக்கலாம். அது மேலே போட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்துலேயே அந்த உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி அதில் ஒட்டிக்குவோங்கப்பா. நல்லா குட்டாக விழுந்த உப்பை நான் பரப்பி விட்டுட்டேன். மூடி வச்சுக்குவோம். அது நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு இது சாப்பிட ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் அதுக்கு குடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அது பண்ணேன். நம்ம ஈவினிங் டீக்கு பதிலாக குடிக்கிறதுக்கு பனங்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அந்த பனங்கிழங்குனுடைய மாவில் தான் நான் குடிக்கிறதுக்கு கஞ்சி பண்ணினேன். ஸோ இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பனங்கிழங்கு காய வச்சு அது கூட மற்ற பொருள்கள் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது குடிக்கிறதுக்கு ரெடிங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. See you, best wishes.